வந்து தெற்கு தொகுதி இப்பொழுது மான பிரச்சனையாக மாறிவிட்டது அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு இந்த தொகுதியை ஒரு கூடுதல் அழுத்தம் இருப்பது போல அது உங்களுக்கு கூடுதல் அழுத்தமாக இருக்குமா இந்த தொகுதி? இல்லை, கோவை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல முன்னோர்கள் அரசியலில் பலம் மிக்கவங்க புதியவர்கள் என தொடர்ந்து பல தேர்தல்கள் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லாருமே அந்த களத்துக்கு வரும்போது முதல் முறை நிற்கும்போது ஒரு புதிய வேட்பாளராக தான் அந்த களத்தில் நிற்பாங்க. அந்த வகையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல வருஷங்கள் நான் அவங்களோட இருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். கோவையில் அரசு பணியும் பார்க்குறேன், அரசியல் பணியும் பார்த்துருக்குறேன். அதனால் புது ஊரில் எனக்கு ஏற்கனவே பழகிய ஊர், பல்வேறு திட்டங்களை முதலமைச்சரத்தில் கேட்டு பெற்று செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஊர். அந்த வகையில் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து என்னை முதலமைச்சர்கள் அனுப்பி வச்சுருக்காங்க. நான் யாரையும் போட்டியாளராகவோ யார் மீதோ விருப்பெல்லாம் நமக்கு கிடையாது. மக்களை சந்திக்க போகிறோம். அரசு செய்த திட்டங்களை, முதலமைச்சர் கொடுத்த திட்டங்களை நாங்கள் வாக்காளர்கிட்ட எடுத்து சொல்ல போகிறோம். எங்களுக்கு ஆதரவாக வாக்களிங்கள் என்று கருத்துக்களை கேட்க போகிறோம். அவங்க வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இதில் எந்த அரசியல் அழுத்தமும் கிடையாது. யாரும் ஒரு சிலர் வேணும்னா அவங்க அந்த மாதிரி நினச்சிக்கலாம், ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்களுடைய மனநிலையாக இருக்கலாம். பட் அது மாதிரி தொகுதிகளில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்களும் பார்த்துருக்கீங்க. கடந்த தேர்தலில் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது வடமாநிலத்தவர்கள் ஓட்டு தான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதி ஓட்டுகள் எண்ணும்போது இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது. அதாவது போன எலெக்ஷனில் கூட அவங்க வானதியவர்களுக்கான வெற்றியை உறுதி செஞ்சது இந்த பகுதி மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு திமுகவுக்கு அதிகரிச்சிருக்கு? உறுதியாக அரசு மீது ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, முதலமைச்சர் மீது ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த முறை எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியனுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு அமைப்புகளாக நாங்கள் பார்த்து அந்த நிர்வாகிகளை பார்த்து சந்தித்து ஆதரவு கேட்டு வர்றோம். அந்த வகையில் ஆதரவு கொடுப்பதற்காக உறுதியளித்திருக்கிறாங்க. நிச்சயமாக தேர்தல் என்பது வெற்றி என்பது உறுதியாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏதாவது மற்றவங்க எதிர்பார்த்துருந்துருப்பாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு அறிவிப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இப்போ ஒரு பதட்டங்கள் இருக்கலாம், உள்ள ஒரு சூழல் மாறி இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எதையும் எடுத்துக்கல. ஒவ்வொரு அமைப்புகள், இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு அமைப்புகளையும் நேரில் சந்திக்கிறோம். சங்கத்தினுடைய நிர்வாகிகளை பார்க்குறோம், அமைப்பினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் பார்க்குறோம், அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்கள் பார்க்குறோம். எங்களுக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக, முதலமைச்சருக்கு ஆதரவாக வாக்களியுங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தான் நாங்கள் கேட்குறோம். 1,90,000 கிட்டத்தட்ட சுமாரான வாக்குகள் தான் இங்கே இருக்குது சார். 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு சூழலை வச்சுருக்காங்க. திமுகவுக்கு ஏதாச்சும் டார்கெட் இருக்கா சார்? இந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை சொல்ல போகிறோம், இந்த அளவு ஒரு டார்கெட் வச்சு வேலை செய்கிறோம். பொதுவாகவே நாங்கள் அந்த மாதிரி வச்சு தான் இலக்கத்தில் வேலை செய்வோம். இப்போ தான் பணிகளை தொடங்கி இருக்கிறோம். பணிகள்னால் இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அலுவலகம் திறப்பது, வேட்புமனு தாக்கல் செய்வது, செயல்கள் கூட்டம் நடத்துவது, வாக்காளர்களை சந்திப்பது, இந்த பணிகளை தொடங்கியிருக்கு. இன்றைக்கி வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியை இப்போ 5 மணிக்கு நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். அதனால் நாங்கள் செய்த திட்டங்களை சொல்கிறது, அடுத்து செய்யக்கூடிய வாக்குறுதிகளை கொடுக்கறது, இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும். நிச்சயமாக நாங்களும் ஒரு இலக்கு வச்சு தானே செயல்படுவோம். இப்போ ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்த்தணும், அது ஒரு இலக்கு வச்சு சேர்த்தணும், இவ்வளோ பேர் சேரணும் அப்படிங்கிறதுல ஒரு இலக்கு வச்சு எல்லா வீடுகளுக்கும் போய் விருப்பங்களை சேர்த்தணும். அந்த மாதிரி இயக்கத்தினுடைய பணிகளை பொறுத்த வரைக்கும், தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கோடு எல்லா அரசியல் இயக்கங்களும் செயல்படும். அந்த வகையில் நாங்கள் அதில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறோம். நீங்கள் இப்போ தெற்கில் போட்டிடுறீங்க, இப்போ 10 தொகுதிக்கும் நம்ம நேரடியாக போய் இந்த பிரச்சாரத்தை பண்ண போகிறோமா, என்ன பண்ண போகிறோம்? இல்லை, கோவையில் 10 தொகுதிகளுக்கும் அலுவலகம் திறக்கிறதுலேருந்து சுற்றுப்பயணத்து வரைக்கும் எனக்கு எவ்வளோலாம் நேரம் இருக்கோ அது வரைக்கும் அவங்களோட சேர்ந்து பயணிக்க தான் போகிறேன். மீதி தொகுதிகளுக்கும் போக தான் போகிறோம். ஒரே தொகுதியில் நான் நின்று போகிறதில்ல. மற்ற தொகுதிகளுடைய பிரச்சாரங்களையும் எனக்கு நேரம் இருக்கும்போது அவங்களோட நான் கலந்துக்குவேன். 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பதாகவோ அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும். போன தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் இந்த தொகுதி ஜெயிச்சிருக்கு, அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சிகளில் எவ்வளோ வெற்றிகள் அவங்க பெற்றாங்க, அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டும் சேர்ந்தால் கூட, நீங்கள் சொல்லக்கூடிய 2 இயக்கங்களும் சேர்ந்தால் கூட எவ்வளோ வாக்குகள் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பிரித்து பார்த்து கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான கேள்விகளுக்கான விடை உங்கள் மூலிமா நான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அமரர்ஜுனன் கருத்து சொல்லும்போது கூட ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான் இங்கே வருவாங்கன்னு தெரியும், அதனால தான் தெற்கு நான் கேட்டு வாங்கினேன், அதனால் நிச்சயமாக நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்றது தான். அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எப்படி தெரியும்னு தெரியல, எனக்கு தெரியல. நான் இங்கே தான் நிற்பேங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் கரூரில் எல்லா வேலையும் பார்த்து வச்சேன். எனக்கு இங்கே இப்போ நிற்பேன்னு எனக்கு தெரியல, அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா வேட்பாளர் அறிவிக்கிற வரைக்கும் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த தொகுதிக்கு யார் வேட்பாளருங்கிறது தெரியாது. அவர் ஏதாவது தனியாக ஒரு பட்டியல் தயார் பண்ணாரா என்னென்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். பல்ஸ் எப்படி இருக்குங்க சார்? சட்டமன்ற தேர்தல், போன சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தல்கள், ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே ஆதிக்கம் அதிக அளவில் செலுத்தியிருக்குங்க. இங்கே கோவையின் கோட்டை முக்கியமான ஆலோசனைக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியோட பேரூராட்சியிலையும் 15க்கு 15 ஜெயிச்சிருக்கீங்க. இந்த முறை அந்த 10க்கு 10ங்கிற சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வளோ நம்ம பார்க்கலாம் சார்? 10க்கு 10 எதிர்பார்க்கலாம். எனக்கு ஒரு விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்திடலான்னு இருக்கேன்.
அதிமுகவினுடைய கோட்டை என்பது என்னை பொறுத்தவரை நீங்கள் கடந்த 2021 தேர்தலே பாருங்கள். ஒரு தொகுதி ஒரு 1400 ஓட்டு, ஒரு தொகுதி ஒரு 1700 ஓட்டு, ஒரு தொகுதி 4000 ஓட்டு, ஒரு தொகுதி 8000 ஓட்டு, இப்படி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய வாக்கு வித்தியாசங்கள் இல்லை. ஒரே ஒரு தொகுதி தொண்டாமுத்தூர் மட்டும் 40,000 ஓட்டுக்கு அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. மீதி எல்லாமே 10,000, 8,000, 4,000, 1,700, 1,400 இப்படி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருக்குறோம். அதனால் அதை சரி செஞ்சாலே எங்களுக்கு போதுமானது. 5 வருஷம் அதுக்கு இடையில் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 5 ஆண்டுகளில் நிறைய திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லி அந்த இருக்கிற அந்த 1,700 வாக்குகள் 4,000 வாக்களை சரி செஞ்சு அதிகமான வாக்களை பெற்றாலே போதும். அதுதான் நான் உள்ளாட்சி தேர்தலையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மக்கள் கொடுத்துருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.